ஒரு சாதாரண பையனாக இருந்தார் சிவாஜி. அவன் மனம் விரிவடையுமே என்ற எண்ணத்தில் அவனது தந்தை அவனை அரசனை பார்க்க அழைத்து சென்றார். பீஜாப்பூர் மன்னரிடம் அழைத்து சென்று, மகனே, இவர் ராஜாதிராஜர் பேரரசர், வணக்கம் செய் என்றார். 12 வயது சிறுவன் வணக்கம் செலுத்தவில்லை. மீண்டும் சொன்னதும் மாட்டேன் என்று சொன்னார். பீஜாப்பூர் மன்னன் கோபமடைந்தான். தந்தை கூறினார், ராஜா சாஹிப், நான் அவருக்கு புரிய வைத்து கற்பித்து பின்னர் உங்கள் சேவையில் அறிமுகப்படுத்துவேன். வீட்டிற்கு அழைத்துச் சென்று அரசனுக்கு வணக்கம் செலுத்தாததற்கு அவனை தண்டிப்பேன் என்று திட்டினார். தந்தையே, மனைவிக்கு பின் மனைவியரை பெறுவர். அரண்மனைகளை கட்டி மக்களை சுரண்டுபவர், அகங்காரம் நிறைந்தவர். அவர் தன் காலடியிலோ முன்னேயோ இந்த சிவாஜியின் தலை வணங்காது. இமைகள் கூட ஒத்துக்கொள்வது போல சிமிட்டாது. என் தலை எப்போதும் என் பெற்றோரின் காலடியிலும் சம்ரத் ராமதாஸ் காலிலும் அன்னை துல்ஜா பவானியின் காலில் மட்டுமே வணங்கும். பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருந்தான். கசாப்பு கடைக்காரன் ஒரு பசுவை இழுத்து கொண்டிருந்தான். இந்த காஃபின் பசியை கொன்று விடுவான் என்பதை சிவாஜி புரிந்து கொண்டான். சிறிய உரையிலிருந்து வாளை எடுத்தான். அவர்களுக்கு இடையிலுள்ள கயிற்றை அறுத்து விட்டான். மாடு விடுவிக்கப்பட்டது. கசாப்பு கடைக்காரன் சென்று அரசனை தூண்டினான். அரசன் கலக்கமடைந்தான். சிவாஜி தனது தாய் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். தாய் வீட்டுக்கு போனார். நேரம் கிடைத்த பிறகு சம்ரத் ராம்தாஸின் சத்சங்கம் கிடைத்தது. 19 வயதில் சிவாஜி தோரால் கோட்டையை வென்றார். அதன்பின் ராஜாவிடம் தன் தந்தை இங்கு அழைத்து வந்து என்னை தலைவணங்கச் சொன்னார். சவால் விடுகிறேன். இப்போது யாருடைய தலை குனிகிறது, யாருடைய தலை வெட்டப்படுகிறது என்று பார்ப்போம். நான் சத்ரபதி சிவாஜி, உனக்கு சவால் விடுகிறேன். பீஜாப்பூர் அரசரே, போருக்கு தயாராகுங்கள். தலை வணங்குவதை பற்றி பேசவே வேண்டாம். சிவாஜியின் வீரத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். நான் உனக்கு அடைக்கலம் என்று கடிதம் எழுதினான். நான் உன்னால் தோற்கடிக்கப்பட்ட மன்னன் என்றார். சிவாஜி மிகுந்த ஆர்வத்துடன் படையுடன் அங்கு சென்றார். அரசன் சிவாஜி காலில் விழுந்தார். மனிதனின் மன உறுதி உயர்வாக இருக்க வேண்டும். ஒரு கைப்பிடி மராத்தியர்களை வைத்துக்கொண்டு சிவாஜி அவர்களுக்கு குருவின் ஞான பிரசாதத்தை ஊட்ட அவுரங்கசீபையே தோற்கடிக்க முடிந்தது. பல சதிகளுக்கு பிறகும் சிவாஜியை பிடிக்க முடியவில்லை, இல்லை தோற்கடிக்க முடியவில்லை. அதனால் ஒரு ராஜதந்திரம் செய்தான். சொன்னான், நீங்கள் மகாராஷ்டிரா பகுதிக்கு சக்கரவர்த்தி, நான் டெல்லியின் சக்கரவர்த்தி. எங்களின் நட்பு நன்கு வளரட்டும். நட்பின் சாக்கில் சிவாஜியை அங்கு அழைத்தார். தானாஜி, சாம்பாஜி மற்றும் வேலைக்காரர்களை ஏமாற்றி சிறையில் அடைத்தார். ஆனால் வெளியிலிருந்து ஒருவர் எவ்வளவு அநியாயம் செய்தாலும், வெளியிலிருந்து எவ்வளவு ஏமாற்றினாலும், வெளியிலிருந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை சிவாஜி அறிந்திருந்தார். உங்கள் இலக்கை மறந்து விடாதீர்கள். முன்னேறும் பாதையை விட்டுவிடாதீர்கள். வெற்றி இன்று இல்லாவிட்டால் நாளை உன் பாதங்களை முத்தமிடும். சிவாஜி அவநம்பிக்கை கொள்ளவில்லை. அவரை ஏமாற்றி சிறையில் அடைத்தனர். எனவே இப்போது எந்த வழியையும் அவர் உபயோகப்படுத்தி சிறையிலிருந்து வெளியே வந்தால் அதில் குற்றமில்லை. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறையிலிருந்து தப்பினார். ஓடி 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 ஒரு நாள் இரவு ஆக்ராவின் சுல்தான்பூருக்கு அருகில் உள்ள காட்டில் சிவாஜி தண்ணீர் குடிக்க சென்றபோது பசித்த சிங்கம் சிவாஜியை தாக்கியது. தண்ணீர் இல்லை என்றவுடன் சிங்கம் இரையை கண்டு மீண்டும் சிவாஜி மீது பாய்ந்தது. துணிச்சலான சிவாஜி சிங்கத்தின் முன் நின்று சிங்கத்தின் கால்களை பிடித்தார். சண்டை தொடர்ந்தது. சிங்கம், மகாராஷ்டிராவின் சிங்கம் மற்றும் சுல்தான்பூரின் சிங்கம் இடையே சண்டை மோதிக்கொண்டது. போர் நடந்தது. ஓம் 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 ஓம், கைகளால் போர். கடைசியில் சிங்கத்தின் தாடைகளை உடைத்து எறிந்தார். ஆனால் இறக்கும் சிங்கம் என்ன செய்யாது. வெளியேறும்போது
நகத்தால் சிவாஜியை நன்கு கீறிவிட்டது. சிவாஜிக்கு நல்ல வலி காய்ச்சல் வந்தது. சுல்தான்பூர் காட்டில் சிகிச்சைக்கு சாத்தியமே இல்லை. அவுரங்கசீப் அதை முரசு கொட்ட சொன்னார். சிவாஜி, தானாஜி, சாம்பாஜி இவர்களை எங்கு பார்த்தாலும் செய்தி கொடுப்பவருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். இன்று 100 ரூபாய் அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு சமம். 2000 ரூபாய் என்றால் 2 லட்சம் ரூபாய் வெகுமதியாக வழங்கப்படும். முரசு கொட்டி எல்லோருக்கும் தெரிவித்தனர். காட்டில் வசித்த விநாயக் இடத்திற்கு விருந்தாளியாக வந்தார். நல்ல சுவையான ரொட்டியை சாப்பிட்டார்கள். பெயர் ஏதும் சொல்லாமல் அங்கேயே தங்கினார். பிறகு என்ன நடந்தது? ஒரு நாள் சிவாஜி பிராமணனிடம் சொன்னார், தானாஜியை, சாம்பாஜியை கிராமத்திற்கு அனுப்பிவிட்டேன். பிராமணர் வீட்டில் தனியாக தங்கினார். சில தாவரங்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். பிராமணரே, நீங்கள் சாப்பிட்டீர்களா? நான் சாப்பிடுவேன் என்றார். சமையலறையில் எதுவும் இல்லை. பிராமணன் பிச்சை கேட்டு மாவும் பருப்பும் கொண்டு வந்தார். விருந்தினருக்கு போதாது என்று உணர்ந்தார். சிவாஜியின் உள்ளம் நிறைந்தது. இந்தியா அருமை. காட்டில் தியானம் செய்யும் பிராமணர் மாவும் பருப்பும் பிச்சை கேட்டு அதை சிவாஜிக்கு கொடுத்தார். சிவாஜி என்ன கைமாறு செய்வதென யோசித்தார். இவரை மகாராஷ்டிராவுக்கு அழைத்து செல்லலாம் என்றால் அவர் வரவே மாட்டார். இவருக்கு பணம் கொடுக்கலாம் என்று பார்த்தால் அவுரங்கசீப் இவரை வாழ விட மாட்டார். ஒரு கடிதம் எழுதி ஒரு உரையில் அடைத்தார். சொன்னார், இதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடு. கடிதத்தில் என்ன எழுதப்பட்டது என்று அவரிடம் கூறவில்லை. காவல் நிலையத்திற்கு சென்று கடிதத்தை கொடுத்தார். காவல் அதிகாரி கடிதத்தை படித்தார். சுபேதார், 2000 ரூபாய் ரொக்க பரிசாக கொண்டு வா, உனக்கு சிவாஜி கிடைப்பார். ரொக்க பரிசை கொண்டு வந்தால் சிவாஜி கிடைப்பார். அதை கொண்டு வரவில்லை என்றால் காவல் நிலைய அதிகாரியே அவர் உயிரை இழக்க நேரிடும். என்ன வீரம்! 2000 ரூபாய் கொண்டு வந்தார். விநாயக் பிராமணர் முன்வைக்கவும். சிவாஜி மறைவான இடத்திலிருந்து வந்து என்னை கைது செய் என்றார். என்ன வீரம்! இப்போது சுபேதாரர் கைவிலங்கு, கயிறு மற்றும் 10 வீரர்களை உடன் அழைத்து வந்தார். மகாராஷ்டிர சிங்கமாக இல்லாமல் இப்பொழுது ஆடு போல இருக்கிறான் என்று கேலி செய்தனர் எல்லோரும். இப்போது நான் பல ராஜ்யங்களை பெறுவேன். காவல் அதிகாரியாக இருந்த நான் இப்போது ராஜாவாக மாறுவேன். யாருக்கு தெரியும், நான் நவாபாகலாம், நான் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். இன்னொரு காவலாளி கேட்டான், அப்போது நீங்கள் எங்களுக்கு என்ன தருவீர்கள் சிஇஓ? தானாஜியும் சாம்பாஜியும் கேள்விப்பட்டனர். அந்த ஏழை பிராமணன் தலையில் அடித்துக்கொண்டே யோசித்தான், என் 2 ரொட்டிகளுக்கு ஈராக தன்னை மரணத்திற்கு பலி கொடுப்பான் என்பது எனக்கு தெரியாமல் போயிற்று. என்ன வீரம்! என்ன வீரம்! என்ன பதில் உபகாரம்! என்ன ஒரு இந்திய கலாச்சாரம்! வெளிநாட்டு கலாச்சாரத்திற்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் வித்தியாசம் நிறைந்த உலகம் இருந்தது. எப்போது இருக்கும்? விநாயக் தலையில் அடித்து கொண்டான். இந்த 2000 ரூபாயை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த விருந்தினரை விட்டுவிடுங்கள். சிவாஜி எப்படி விடுவிப்பதென யோசித்தான். தானாஜி சொன்னார், இது அழுவதற்கான நேரம் அல்ல. உணர்ச்சி வசப்பட்டால் எதுவும் மாறுவதில்லை. எல்லாம் தர்க்கத்தின் மூலம் நடந்து விடுவதில்லை. தர்க்கத்தின் இடையில் தர்க்கம், புத்திசாலித்தனத்திற்கு புத்திசாலித்தனம், முயற்சி காலத்தில் முயற்சி. 2000 ரூபாய் வைத்திருந்த அந்த பையை அவன் ரகசியமாக எடுத்தான். எல்லாரும் ஓடுங்கள் என்றான். 50 பத்தான்களை அளித்தான். 1 ரூபாய்க்கு 1 பத்தான். தானாஜி ஒரு தளபதி. பத்தான்களுக்கு பயிற்சி அளித்தார். சிவாஜியை டெல்லிக்கு அழைத்து செல்லும் நாள், அது செல்லும் பாதை முழுவதும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஆய்வு கவனமாக நடத்தப்பட்டது. 10 பத்தான்களுடன் அழைத்து செல்கிறார்கள். சிவாஜிக்கும் எந்த பள்ளத்தாக்கிலிருந்து எந்த தாக்குதல் நடத்துவது என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. 50 பத்தான்களையும் தானாஜி அழைத்துச் சென்றார். தானேதரையும் அவனது பத்தான்களையும் ஓட ஓட தானாஜி விரட்டி அடித்தார். தாக்குங்கள்,
துணிச்சலானவரே, தாக்குங்கள். 50 பேர் முன் 10 பத்தான்கள் என்ன செய்ய முடியும்? அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரியை பிடித்து அடிமேல் அடிமேல் அடிக்க அவன் ஆடு ஆனான். இந்த வாங்கிக்கொள். முதல் ராஜ்யம் வேண்டுமோ? முதல் ராஜ்யத்தை எடுத்துக்கொள். 2வது ராஜ்யத்தை எடுத்துக்கொள். 3வது ராஜ்யத்தை எடுத்துக்கொள். இந்த பெரிய ராஜ்யத்தை எடுத்துக்கொள். சிவாஜி சொன்னார், பாவம் விட்டுவிடு என்று. இல்லை இல்லை, விட முடியாது. உங்களை எப்படியெல்லாம் கேலி செய்தான். நிறைய சொல்லியிருக்கான். இதை வாங்கிக்கோ. ஹேய் ஹேய். அவர்கள் இருவரும் சிவாஜியுடன் சேர்ந்து மகாராஷ்டிராவை சென்று அடைந்தனர். இது என்ன மகிமை! எப்பேற்பட்ட அடிப்படை அறிவு! குருவின் அருள் பிரசாதம் என்ன செய்ய முடியாது? நாட்டை உயர்த்த வேண்டுமென்றால் வெளிநாட்டு நிறுவனங்களால் நாடு உயராது. வெளிநாட்டு கொள்கைகளால் நம் நாடு வளராது. இந்திய கலாச்சாரத்தின் சக்தியை இளைஞர்கள் மத்தியில் எழுப்பினால்தான் நம்முடைய நாடு எழுச்சி பெறும்.